अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वअन अबी मूसा रज़ियल्लाहु ताला अन्हु अन्नहु क़ाल कान रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इदा बअस अहदम मिन असहाबिही फ़ी बअद अम्रिही क़ाल बश्शिरू वला तुनफ़्फ़िरू व यस्सिरू वला तुअस्सिरू। आमन्ना बिल्लाहि सदक़ल्लाहु मौलाना अलियुल अलीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக் குணாதிசயங்களில் ஒரு சிறப்பான குணம், நாம் பலமுறை கேட்ட ஒரு விஷயம், அவர்கள் மென்மையை கையாளுவார்கள், நளினத்தை கையாளுவார்கள். முரட்டுத்தனம் அவர்களிடத்தில் இருக்காது. கரடுமுரடான பேச்சுக்களை அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லிலேயும் செயலிலேயும் அணுகுமுறையிலேயும் மென்மை வெளிப்படும், நளினம் வெளிப்படும். எதையுமே சுலபமாக செய்வார்கள். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய உம்மத்துமார்கள் அத்துமீறி நடக்கிற போதும் கூட இவர்கள் அத்துமீற மாட்டார்கள், உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள், ஆக்ரோஷப்பட மாட்டார்கள். நம்மெல்லாம் அறிந்த ஒரு விஷயம்தான், தாயிஃப் நகரத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். எதற்காக அனுப்பி வைக்கிறான்? இந்த மக்களை நான் பூண்டோடு ஒழித்து விடுகிறேன், அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நீங்கள் அனுமதியுங்கள். மலக்குமார்கள் மூலமாக எம்மக்கள், எந்த மக்கள் உங்களை சித்திரவதை செய்தார்களோ, துன்புறுத்தினார்களோ தாவத் பிரச்சாரத்தின் போது, அந்த மக்களை ஒரேடியாக அழித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கை அனுப்பி வைத்தபோது அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்களுடைய எதிர்கால சந்ததிகள் மூலமாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்வான், பெறப்படுக்க செய்வான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த எதிரிகளை, விரோதிகளை அழிக்க மறுத்து விட்டார்கள். வேதனையின் விளிம்பிலே இருக்கிறார்கள், துன்பத்திலே, துயரத்திலே இருக்கிறார்கள். மக்கள் அந்தளவுக்கு அவர்களை வேதனைப்படுத்தினார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய போதும் கூட அவர்கள் ஆக்ரோஷப்பட்டு விடவில்லை. அதன் காரணமாக தம்முடைய அந்த சமூகத்தை அவர்கள் சபிக்கவும் தயாராக இல்லை. ஒரு முறை சொன்னார்கள், மலக்குமார்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உது அலல் முஷ்ரிக்கின், முஷ்ரிக்கின்களுக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்யுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லம் உபாஸ் ஆனா, யாரையும் சபிப்பதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்படவில்லையே, இன்னமா பூயிஸ ரஹமத்தன், மக்களுக்கு ஒரு அருட்கொடையாகத்தானே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தன் இல்லாரும், ஒரு ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிற போது நான் எப்படி மக்களை சபிக்க முடியும் என்று அதையும் நிராகரித்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, சரி, மக்காவில் தான் இந்த நிலை என்றால் மதீனாவிற்கு வந்தபோது முனாஃபிக்கருடைய தொல்லைகள் சொல்லி மாளாகும். ஒவ்வொரு நிமிஷமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்ஷனை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். எப்படியாவது முகமது நபியை மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரம் திட்டங்களை வகுத்தார்கள் முனாஃபிக்குகள். பல்வேறு இடைஞ்சல்களை தந்து கொண்டே இருந்தார்கள். நமக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும், யாராவது ஏதாவது இடைஞ்சல்கள் கொடுத்தார்கள் என்றால் நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். ஆனால் அத்தனை இடைஞ்சல்களையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சமாளித்தார்கள். சஹாபிகள் கேட்டுக்கொண்டார்கள், யார் உங்களுக்கு இடைஞ்சல்கள் தருகிறார்களோ, மன உளைச்சல் தருகிறார்களோ, அவரை நாங்கள் கொல்லலாமா என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்தஹத்தஸு ன்னாஸு அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாப, மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள், முகமது தம்முடைய தோழர்களையே அவர் கொன்று குவிக்கிறார் என்று பேச ஆரம்பித்துவார். யாரையும் நீங்கள் கை நீட்டாதீர்கள், யாரையும் நீங்கள் கொல்ல முயற்சிக்காதீர்கள் என்று சொல்லி. காரணம், முனாஃபிக்கில் வெளியே தங்களை முஸ்லிம்களைப் போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். வெளியே எப்படி புரளியை கிளப்புவார்கள், முகமது தம்முடைய சகாக்களையே முஸ்லிம்களையே கொன்று குவிக்கிறார் என்றல்லவா அவர்கள் துர்பிரச்சாரம் செய்வார்களே. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதையும் யோசித்தார்கள்.
எனவே அவர்களிடத்தில் ரவுஃபத் இருந்தது, கிருபை இருந்தது, ரஹ்மத் கருணை இருந்தது, ரிஃப்கு லீன் என்கின்ற மென்மை இருந்தது, நளினம் இருந்தது. ஒரு மனிதர் மென்மையின் மூலமாக, நளினத்தின் மூலமாக எத்தனை காரியங்களை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தார்கள். அந்த சாதித்ததின் விளைவு தான் நாம் எல்லோருமே முஸ்லீம்களாக இருக்கிறோம். அன்றைக்கே அவர்கள் ஆவேசப்பட்டு பதிலுக்கு பதில், அடிக்கு அடி என்று அவர்கள் இறங்கியிருந்தார்கள் என்றால் அது வேறு மாதிரி இப்போ இருக்கும். எப்படியெல்லாம் அவர்கள் நளினத்தை கையாளுகிறார்கள் பாருங்கள். யாரிடத்தில் எப்படி பேசி அவர்களை சமாளிக்க முடியுமோ சமாளித்தார்கள். இது ஒரு சிறிய நிகழ்ச்சி தான். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரை பார்ப்பார்கள், ஜாகில்களாக இருப்பார்கள், மரமண்டைகள் என்று சொல்வோமே, மரமண்டைகள். அவர்களிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்வது? அதே போன்று வசனிகள் இருந்தால் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள். சில பேர் விஷயத்தில் பெருமானாருக்கே ஒரு நம்பிக்கை இருந்தது, இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். இவர்களிடத்தில் எப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளுகிறார்கள் பாருங்கள். ஒரு மனிதர் பெருமானாரை பார்க்க வருகிறார், பர்மிஷன் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருந்து பர்மிஷன் கொடுக்குற ஈதான் உள்ளகும், அவருக்கு அனுமதி கொடுங்கள், வீட்டிற்குள் வரட்டும், அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்ன பீச இப்னுல் அஷர், மோசமானவன் சொல்கிறாங்க. பீச இப்னுல் அஷீரா, வந்திருப்பதற்கான மோசமானவன் சொல்லிட்டு அவர் வந்துட்டார். உள்ளே வந்ததுக்கு பின்னாடி பார்த்தா முதல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. இப்போது அவரை என்ன செய்தார்கள், அவரை அமர வைத்து மிக மெல்லினமான முறையில், சாதுரியமான முறையில் பேச்சு கொடுத்து, அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அவரை பேசி அனுப்பிவேன். ஆயிஷாமார் எல்லாம் கேட்டார்கள், பீச இப்னுல் அஷீரா என்று பீசங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு இப்படி கொலாவி பேசிகிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, குல்தமா குல்த, என்னவோ சொன்னீங்க. குல்தமா குல்தனால அரபியில் என்னவோ சொன்னீங்க அவரை பற்றி, சும்மா அலன் தலவு ஃபில் கவுல், இவ்வளவு நளினமாக பேசுகிறீங்க என்று ஆயிஷாமா சொன்னபோது, பக்கால ஏ ஆயிஷா, இன்ன ஷர்ரன் நாசி மன்சிலத்தன் இந்தல்லா மன் தரக்கஹு அவ் வதாஹுன் நாசு இத்திகா ஃபூஷ், மக்களிலே மிக கெட்டவர் யார் என்று கேட்டால் மக்கள் அவரை ஒதுக்கி தள்ளுவார்கள். எதன் காரணமாக என்றால் அவருடைய தீமையை பயந்து, அவருடைய அந்த சதியை பயந்து யார் ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மிகவும் மட்டமானவர்கள். எனவே நாம் இவர்களை மற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்றாலே என்ன அர்த்தம்? இவர் ஷர்ருநாசில் உள்ள ஒரு மக்களில் மிக கெட்டவர், அவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஆனால் நாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பேச்சு மூலமாக, நம் நல்லமான பேச்சு மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தர வாய்ப்பு இருக்கிறதே, அவருடைய மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே, ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுரைத்தார்கள். மக்களிலே மிக கெட்டவர் என்கிற பெயரை பெற்றவர் அவர். ஆனால் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் நடந்து கொள்கிற அந்த பாங்கை பாருங்கள். சில சமயங்களில் என்ன செய்வார்கள், தர்மங்கள் வழங்குவார்கள். நபிகள் நாயகம் சில பேருக்கு வாரி வாரி வழங்குவார்கள். இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய ஆடுகளை கொடுப்பார்கள், 100 200 பல நூறுகளாக திர்ஹம்ஸ்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ஒரு சபையில் அப்படி கொடுத்து கொண்டிருந்தார்கள். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், யார் யாருக்கு என்னென்னவோ தருகிறார்கள், அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குகிறார்கள். ஆனால் இதோ ஒரு நண்பர் அமர்ந்திருக்கிறார், அதை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார்களே பெருமானார். அவர் மிக நல்லவராயிற்றே, நல்ல ஒரு மூமின் ஆயிற்றே. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்தார், யார் ரசூலுல்லாஹ், இவர் மிக நல்லவராயிற்றே. ரகசியமாக சொல்கிறார், காதோட வாய் வைத்து மாலக்கான் ஃபுலானின் வல்லாஹி இன்னில ஊராகு மூமினா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் இவரை ஒரு நல்ல மூமினாக நான் கருதுகிறேனே, அவருக்கு தாங்கள் தர வேண்டாமா? பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இன்னில ஊத்திர் ரஜுல், சில பேருக்கு நான் அன்பளிப்புகள் செய்கிறேன், ஹதியாக்கள் வழங்குகிறேன், வகைருஹு அஹப்பு இலையம் என்னும், மற்றவர் எனக்கு அவரை விட மிக பிரியமானவராக இருப்பார், ஆனால் இவருக்கு ஏன் நான் தருகிறேன் என்றால் ஹஷியத்த ஐயு கப்ப பின்னாரே அலாவஜிஹி, அவர் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்று சொன்னார்கள். காரணம், இவர்களுடைய மனசை இஸ்லாத்தோடு இணைக்க வேண்டியிருக்கிறது, இஸ்லாத்தினுடைய ஒரு பற்றுதலை உண்டாக்க வேண்டியிருக்கிறது. இப்படி கொடுத்து தான் அவர்களை நாம் இஸ்லாத்தின் பக்கம் நெருக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு மாற மாட்டோம், நல்ல முமின்கள். இவர்களுக்கு தரவில்லை என்பதற்காக வேண்டி இவர்கள் மீது நமக்கு எந்த ஒரு பிரியம் இல்லை என்பது பொருள் அல்ல.
இவர்கள் என்றைக்கும் இஸ்லாத்திலே ஈமானில் நிலையாக இருப்பார்கள். ஆனால் நான் யாருக்கு தருகின்றேனோ அவர்களுக்கு அல்லஃபத் குலூபும் என்று சொல்வார்கள். அவருடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தின் மீது ஒரு ஆழ்ந்த பற்றை உருவாக்கி அவர்கள் நல்ல ஒரு மூமின்களாக ஆக வேண்டும். எப்படியெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சகாக்களை கையாளுகிறார்கள் பாருங்கள். இதைத்தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, எந்த ஒரு நல்ல காரியத்திற்காக யாரையாவது பெருமானார் அனுப்பி வைத்தால் சொல்லி அனுப்புகின்ற உபதேசம் என்னவென், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். வேலை வாய்ப்புக்காக செல்வார்கள், கடைகளுக்கு ஏதாவது பொருட்களை வாங்க நாம் சொல்லுவோம், முக்கியமான பணிகளுக்காக நாம் அவர்களை அனுப்பி வைப்போம். அப்போது இந்த ஹதீஸை நாம் சொல்லி அனுப்ப வேண்டும். யஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல செய்தியாக பேசுங்கள், மக்கள் இதயத்தில் வெறுப்பை உண்டாக்கி விடாதீர்கள். பஷ்ஷிரு வலா யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, எதையும் நீங்கள் எளிதாக்குங்கள், கடினமாக ஆக்காதீர்கள். அருமையான ஹதீஸ் அன்பான பெருமக்களே. பஷ்ஷிரு வலா துனஃபிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இருமுறை சொன்னாலே மனப்பாடம் ஆகிவிடும். பஷ்ஷிரு வலா துனஃபிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, எதையுமே சுபசோபனமாக சொல்லுங்கள், பஷாரத்தாக சொல்லுங்கள், மக்கள் மனம் மிகவும் சாந்தி சமாதானம் அடையும், உங்கள் பக்கம் நல்ல ஒரு பிரியம் உண்டாகும். அப்படி இல்லாமல் எதையாவது ஒன்று நடக்க ஒன்று பேசி மக்கள் மனங்களில் ஒரு வெறுப்பை நீங்கள் உண்டாக்காதீர்கள். பெருமானார் சஹாபிகளிடத்தில் சொல்லி அனுப்புகின்ற, வழி அனுப்பும்போது சொல்லி அனுப்புகின்ற ஒரு வார்த்தை. அதே போன்று எஸ்ஸிரு, எதையுமே நீங்கள் எளிதாக சுலபமாக நீங்கள் பேசுங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு இலகுவான விஷயம், நம்மளால் முடியாதது கிடையாது என்று எளிதாக்கி சொல்லுங்கள். வலாத்து வாசி, ரொம்ப கஷ்டம், எப்படி நீ இந்த பொறுப்பை எடுத்த, எப்படி நீ இந்த பணியை எடுத்த என்று நீங்கள் அவர்களுக்கு சிரமத்தை உண்டாக்காதீர்கள் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை நாம் கடைபிடிப்போமாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாசகங்களை பயன்படுத்துவோமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.